அனைவருக்கும் மந்திர வணக்கம். அன்பானவர்களே, இது ஒரு மாந்திரிகம் யூடியூப் சேனல். நமது சேனலில் மகாலயபட்சம் ஒவ்வொரு நாளும் நமது முன்னோர்களுக்கும் காகத்திற்கும் என்ன படையல் வைக்கலாம், என்ன பலன் அதனால் கிடைக்கும் என்பதை தொடர்ந்து வழிகாட்டி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் மகாலயபட்சம் 11ஆம் நாள் நாம் என்ன படையல் வைக்கலாம் என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு தகவல். இந்த ஆண்டு மகாலய அமாவாசையை முன்னிட்டு இறந்த முன்னோர்கள் ஆத்மா சாந்தி அடைய ஆத்ம மோட்ச தர்ப்பண சாந்தி பூஜை காசி மயானக்கரையில் நடைபெற உள்ளது. பதிவு செய்ய விரும்புகிறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மகாலயபட்சம் 11ஆம் நாள் காகத்திற்கு நல்லெண்ணெய் கலந்த சாதம் வையுங்கள். கூடவே பருப்பு வடை ஏதாவது வைக்க முடியுமான்னு முயற்சி பண்ணுங்க. நல்லெண்ணெய் கலந்த சாதம் மற்றும் பருப்பு வடை, அது எந்த பருப்பு வடையாக இருந்தாலும் சரி, உங்களால் செய்ய முடியும்னா அல்லது கடையில் கூட வாங்கி வைக்க முடியுமான்னு பாருங்கள். அதே போல் உங்கள் வீட்டில் முன்னோர்கள் படத்திற்கு முன்பாகவும் நல்லெண்ணெய் சாதம் மற்றும் பருப்பு வடை நெய்வேத்தியமாக படைத்து வழிபாடு செய்தால் முன்னோர்களின் பரிபூர்ணமான அருளாசி உங்களுக்கு கிடைக்கும். செய்து பயன்பெறுங்கள். இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பல ஆன்மீக மாந்திரீக வழிபாடுகள் வழிமுறைகள் உங்களுக்கு இந்த சேனலில் வழிகாட்டப்படும். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். மாக்காளியே நமக.